ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே இன்றைக்கி மார்னிங் எடுத்த விலாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலைல எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடும் பருப்பு மட்டும் வச்சுட்டு அடுத்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டீஸ் தூங்குறப்ப மட்டும்தான் நம்ம வேலை பார்க்க முடியும். நைட்டு குட்டீஸ் தூங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு நினப்போம். சில நேரம் பண்ண முடியல அப்படின்னா பேசாமல் நம்மளும் படுத்து தூங்கிடணும். ஐயோ பண்ண முடியலன்னு நினச்சிட்டே இருந்தோன்னா, இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலை பார்க்க ஒரு வேளை குட்டீஸ் எந்திரிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பார்க்க முடியலையா பேசாமல் படுத்து தூங்கிடணும். தூங்கி முடிச்சுட்டு காலையில் ஆனால் கண்டிப்பாக நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடணும். நம்ம அதே குப்பையோடு அப்படியே அடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி வேலையே பார்க்க மூடு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிட்டாலே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு டே தான் இன்றைக்கி. அதோடு சேர்த்து கிச்சனை வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அதோடு அப்படியே மிச்சம் இருக்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட டே பீஸ்ஃபுல்லாக போகணுமா இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகணுமா அப்படின்னு நம்ம கையில் தான் இருக்குது. குட்டீஸ் பார்க்க விடலை அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசித்து பண்ண ஆரம்பிச்சிட்டனாலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறோமோ வீட்டில் இருக்கோமோ எதுவோ ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ எதுனாலும் சரி, நம்ம எப்படி பிளான் பண்ணுறோமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டு. காலைல குட்டீஸ் எந்திரிச்சோன்னே பால் கேட்பாங்க. அதனால் பால் ஆற்றி வச்சுட்டு ஒரு 5-6 ப்ரெட் இருந்துச்சு. அதனால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி போட்டு வச்சாச்சு. குட்டீஸ் எந்திரிச்சு அழகாக அவங்களோட ப்ரெட்டும் பாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா முடித்தாங்க. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான். அப்புறம் குட்டீஸு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. அதனால் அவனுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு தான் மெசேஜ் பண்ணனால அவசரமாக ரெடி பண்ண முடியல. வீட்டில் என்ன ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தப்ப அவனோட 3rd பர்த்டே கோட் ஒரு ஆரஞ்சு கலர், அதையே போட்டு அனுப்பியாச்சு.